16th minute. ஒரு விமானத்துல ரொம்ப சேஃபா பறந்துட்டு இருக்கோம். இன்னும் 2 மினிட்ஸ்ல லேண்ட் ஆயிருவோம்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல கூட விபத்து நடக்கலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க பயப்படணும் இல்ல ஃப்ளைட்ல டிராவலே பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் இதை சொல்லல. ஃப்ளைட்ல டிராவல் பண்றப்போ அதுல இருக்கிற சின்ன சின்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டேர்ம் டெயில் ஸ்ட்ரைக். வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அண்ட் உங்களுக்கு ஏவியேஷன் அண்ட் ஏர்கிராஃப்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெயில் ஸ்ட்ரைக் இது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவாக சொல்லணும்னா ஒரு ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகுதுன்னா அந்த ஏர்கிராஃப்டோட நோஸ் வந்து அப்பில் இருக்கும். அந்த ஏர்கிராஃப்டோட நோஸை அப்பில் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்கும். அந்த ஆங்கிளை மீறி அந்த நோஸ் ஆங்கிள் போச்சுன்னா இந்த டெயில் ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகுது, அதோட நோஸ் வந்து ரொம்ப அப்பில் இருக்கிறதுனால அதோட டெயில் பார்ட் கீழே ஸ்ட்ரைக் ஆகுது. இதுதான் வந்து டெயில் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. இது லேண்ட் ஆகும்போதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏர்கிராஃப்டோட நோஸை ரொம்ப ஜாஸ்தியா லிஃப்ட் பண்ணி லேண்ட் பண்ணா இந்த மாதிரி டெயில் ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் டெயில் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக ஒரு டேர்ம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஏர்கிராஃப்ட் ஏவியேஷன் அண்ட் ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.